எல்லாமே கண்டென்ட்காக பண்ணி நந்தினி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை வெளிப்படையா ஒரு பத்திரிகையில எழுதியிருக்காங்க. பிக் பாஸ் நந்தினி ஆரம்பத்துல இந்த இடத்த வந்து பெரிய வாய்ப்பா தான் நினைச்சிட்டு, அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சொன்னாங்க. யாருமே இல்லாம எவ்வளவு சிரமப்பட்டு அவங்களோட வாழ்க்கையில எத்தனை விஷயங்களை கடந்து வந்ததை சொன்னாங்க. இவ்வளவு உணர்வு பூர்வமா ஒரு நபரை பலவிதமான உளவியல் பரிசோதனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ்க்குள்ள வந்து விட்டுருப்பாங்க. ஆனா 100 நாளுக்கு மேல நீடிக்க வேண்டிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள எப்படி இவங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நந்தினி அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. அவங்கள எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க, கண்டென்ட் உருவாக்குறதுக்காக அவங்கள வந்து அனுப்புனாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பிக் பாஸ் நினைச்சபடியே ஒரு பெரிய சலசலப்பு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு. நந்தினி அவங்களும் மத்த போட்டியாளர்கள் எல்லாம் பார்த்து இங்க எதுவுமே இயல்பா இல்ல, இல்ல போலியா இருக்கு, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போலியா இருக்காங்க, திட்டமிட்டு போலியான கண்டென்ட் எல்லாம் உருவாக்குறாங்கன்னு நந்தினி குற்றச்சாட்டை வச்சாங்க. உதாரணமா கம்ருதீன் மற்றும் ஆதிரை இவங்க எல்லாரும் வந்து டிவி தொடர்ல நன்கு பழக்கப்பட்டு இருக்கிறதும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தர் தெரியாத மாதிரி இருக்கிறாங்கன்னு, எதிரணியில சண்டையிடுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னும், சாதாரண பேச்சுக்களும் செயற்கையான சண்டையும் இதெல்லாம் வந்து போலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நந்தினி சொன்னாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே செட்டப் அப்படின்னு உடைச்சு பேசினாங்க. நந்தினி அவங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி உடைஞ்சு அழுதப்ப பிக் பாஸ் வந்து ஆறுதல் சொன்னாரு. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் நந்தினி நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னப்ப பிக் பாஸ் எந்த ஒரு ஆறுதலும் சொல்லவே இல்லை. நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் அனுப்பிட்டாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப நந்தினி அவங்க உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வெளிப்படையா உடைச்சு சொல்லி இந்த கண்டென்ட் அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையா சொன்னதுனாலதான் நீங்க வெளியே அனுப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எல்லாரும் கேட்கறாங்க. அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 100 நாள் அவங்களாவே இருக்கிறதெல்லாம் பொய் தானா, எல்லாமே கண்டென்ட் தானா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்குங்க இந்த நிகழ்ச்சியில 100 நாள் நீங்களா இருக்கீங்க, நீங்களா இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்க வைக்குது. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நந்தினி அவங்க வேறு ஏதாவது பேட்டியோ ஏதாச்சும் கொடுத்தாதான் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரிய வரும். அதுவும் இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து பேட்டி கொடுக்கவே விடுவாங்க. அது வரைக்கும் வைல்ட் கார்டுல மறுபடியும் ஏதாவது வாய்ப்பு வந்து அவங்க உள்ள வர்றாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா பிக் பாஸ்ல இருக்க எல்லாமே கண்டென்ட்காக போலியா செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து போட்டியாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் நந்தினி வந்து என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நான் பண்ணல அப்படின்னும் நீயா இரு அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த சீசனும் வந்து ரொம்ப சொதப்பலான சீசன் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட கருத்தா இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.